ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எங்கே போகிற ஊர்னா பரச்சுக்கி ஃபால்ஸ். கர்நாடகாவில் வந்து பரச்சுக்கி ஃபால்ஸ். எந்த வழியாக போகணுன்னா இங்கேருந்து ஒசூர்லேருந்து ஜிகினிலேருந்து கனக்புராவிலேருந்து பரச்சுக்கி போகிறோம். டோட்டலாக 180 கிலோமீட்டர்ஸ். ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம், நெட்லேயும் மேப்லேயும் பார்த்துருக்கோம். வேறு லெவலில் இருக்க போது வாங்க போகலாம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கனகபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ரோடே வந்து காலியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக டிராஃபிக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காலையில் டைமில் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. 6 மணின்றதுனால ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஹெவி டிராஃபிக் ஆகிடும். இப்போ வந்து இங்கேருந்து வந்து நம்ம வந்து மல்லாலி போக போகிறோம். மல்லாலியிலிருந்து தான் பரச்சுக்கி போக போகிறோம். மல்லாலியிலேருந்து பரச்சுக்கிக்கு வந்து கரெக்டாக 30 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க கைஸ், போகலாம் கைஸ், வாங்க. அதே போல் இந்த நீங்கள் போகிற வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பைக்கில் போகும்போது நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. பஸ்ஸில் போனால் உங்களுக்கு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பைக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வியூவெல்லாம் நீங்கள் நின்று பொறுமையாக இருந்து ஒன்று பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஒரு இடமும். நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் ரோடு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் ஆஃப் ரோடிங் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்னையா ஆச்சு? ஆனால் மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சுப்பா. இன்னையா சொல்கிற? 10 மெமரி கார்டு தான் வாங்கி போடணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது, வேறு வழியில். வியூ பாயிண்ட்டே இவ்வளோ சூப்பராக இருக்குது கவி. அப்படி பார்த்தா உள்ளே கிட்ட போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது. கீழே இறங்கி பார்ப்போம், போகலாம். கீழே இறங்கிறதுக்கு விடுவாங்களா என்னன்னு தெரியல, பர்மிஷன் கொடுப்பாங்களா என்னன்னு வாங்கிட்டுக்கிறாங்க. வா போய் பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இங்கே கீழே வரத்துக்கு வந்து ஒரு 5 ரூபா, ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் டோக்கன் வாங்கினாங்க. 2 பேருக்கு சேர்த்து 10 ரூபா தான் ஆச்சு. இப்போ வந்து கீழே லாஸ்ட்டு எண்டு வரையுமே அலோவ் பண்ணலை. ஏன்னா கீழே அதிகமாக தண்ணி வரதுனால அலோவ் பண்ணல. அநேகமாக தண்ணி கம்மியாக வரந்தால் அலோவ் பண்ணுவாங்களோ என்னமோ. நாங்கள் கேட்டு பார்த்தோம், அங்கே கீழெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ், அல்டிமேட் கைஸ். எவ்வளோ நல்லா இருக்குது பாரு கவி. அது என்ன பண்ணி கவி, இந்த பக்கமும் தண்ணி நிறைய வருது. இதெல்லாம் எங்கேருந்து வரும் தெரியல, எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் வர்றவங்க வந்து அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் போது நம்மளுக்கே நம்ம வீடியோ எடுக்கும் போதே நம்மளுக்கே அந்த மனசில் எவ்வளோ கஷ்டம் துன்பம் கூட நம்ம விட்டுட்டோம் பார்த்தியா, ஒரு ஃபீல் ஆகுது. வேறு லெவல் இருக்குது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், வேறு லெவல் கைஸ். சான்ஸே கிடையாது கவி. இந்த இடம் வந்து ரொம்ப சான்ஸே இல்லை. பாரு எவ்வளோ நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர் இவர். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு ஒரே விஷயம் சொன்னார், என்னென்னா இந்த கண்டினியூ பண்ணுங்கள், இதே மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட சஜஷனுக்காக ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கனாச்சுக்கி ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு சின்ன அருவி போயிட்டு இருந்துச்சு. சரி, இதை பார்க்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வியூ நல்லா இருக்குது. இந்த வியூஸும் நல்லா தான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மலை, அப்படியே ஒரு அருவி, வேறு லெவல் தான் இருக்குது. நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்டெப்பு வர்ற மாதிரி இருக்குது பாருங்க. மேலே அந்த விக்கில் இறங்குற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம். வேறு லெவல் கைஸ். நம்ம வந்து டேம் மாதிரி தான் இருக்குது. டேம் தான் இது. நம்ம கனாச்சுக்கி ஃபால்ஸ் போகிறது வந்து அந்த மரத்துக்கு தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. இந்த வழியாக தான் காட்டுது. பார்ப்போம். ஃபுல்லாக காடு தான். ஃபுல்லாக காடு தான்.
ஆனால் இது ஒரு கிராமம் இருக்குது. ஆமாம். காய்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கனாச்சுக்கி ஃபால்ஸ்க்கு இந்த பாலம் தாண்டி தான் போகணும் போல இருக்குது. அங்கே வந்து ஒரு தர்கா இருக்கு, பெரிய தர்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம் காய்ஸ். அந்த தர்காவுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ் அது. தண்ணி அதிகமாக இருந்தாங்க உங்களுக்கு அல்லோடே கிடையாது, கண்டிப்பாக நீங்களும் போக முடியாத காரியம் அது. ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த பிளேஸை காமிக்கிறேன், வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.